இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆதியிலிருந்தே மனிதனோடு எப்படியெல்லாம் இருக்கிறார், அவர் என்னவாக இருக்கிறார், இன்றைக்கு அவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார், என்னவாக இருக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறான். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று கூறுகிறார். கேடகம்னா என்ன? ஒரு போர் வீரன் அந்த கேடகத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது அது அவனுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. எதிரிகள் அவனை நோக்கி பட்டயத்தை விடும்போதும் அம்பை விடும்போதும் அது அவனை பாதுகாக்கிறது. அப்படி தேவன் என்ன சொல்றாரு? நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு கேடகம் போல நான் உன் கூட இருப்பேன், உன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மகா பெரிய பலன் அப்படின்னு சொன்னா பலன் கிடையாது, ஸ்ட்ரென்த் கிடையாது, ரிவார்டு. இந்த ரிவார்டுனா என்னன்னா, ஒரு சில நற்காரியங்களை யாருன்னா செய்தாங்கன்னா அதுக்கு பாராட்டி சில விருதுகளையோ சர்டிஃபிகேட்டோ ஒரு பணமாவோ தொகையாவோ பொருளாகவோ ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்கள கௌரவிக்கிறது தான் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. அதுபோல தேவன் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் அவனுடைய உத்தமத்தை காத்து கொண்டு கர்த்தருடைய வழிகளில நடக்கும்போது கர்த்தர் அவனுக்கு மகா பெரிய பலனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் கர்த்தர் நினைத்தது போலவே, கர்த்தர் சொன்னது போலவே கர்த்தருடைய வழிகளில் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவன் வாழ்ந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு மகா பெரிய பலனாய் இருந்தார். அவனை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாக மாற்றினார். அது மட்டுமல்ல, அவன் வாழ்ந்த காலத்துல அவன் அநேக மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடைய ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் சொன்னது போலவே அவனுக்கு ஒரு கேடகமாயும் மகா பெரிய பலனாயும் அன்றைக்கு இருந்தார். அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கேடகமாய் இருப்பார், உங்களுடைய வாழ்க்கையில மகா பெரிய பலனாய் இருப்பார். நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்களை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு ரிவார்டு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பஞ்ச காலத்திலே ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். பஞ்ச காலத்துல அவன் அந்த தேசத்திலிருந்து அவன் இருந்து அந்த தேசத்திலிருந்து வேறு தேசத்துக்கு போகிறான். அவன் போய் சேர்ந்த ஊர் கேரார் ஊர். அந்த ஊரிலிருந்து மறுபடியும் அவன் வேறு தேசத்துக்கு போகக்கூடாது, எகிப்து தேசத்துக்கு போகக்கூடாதுன்னு கர்த்தர் இந்த வார்த்தைகளை அவனோடு கூட சொல்லுகிறார். நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொன்னது போலவே ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே இருந்தான். அந்த தேசத்திலே இருந்து விதையை விதைத்தான். 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே இருந்து விதையை விதைச்சதுனால அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு அவனை பெருகச் செய்தார். 100 மடங்கு பலன் அடைந்தான். அது மட்டுமல்ல, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, அவன் அந்த இடத்துல துறவை வெட்டுறான், துறவுலேருந்து தண்ணி வருது. ஆனால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் அவன் கூட சண்டை போடுறாங்க. ஆனால் அது ஏற்கனவே ஆபிரகாம் வெட்டின துறவா இருந்தது. அந்த துறவை இந்த ஜனங்க தான் ஏற்கனவே மூடி போட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த இடத்துல ஈசாக்கு வெட்டுறான் துறவை, அந்த இடத்துல தண்ணி வருது. ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவன் மேலே பொறாமை கொள்ளுகிறார்கள்.
அவன் கூட வாக்குவாதம் பண்ணி அந்த துறவை அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் துறவை தோன்றான், அங்கேயும் தண்ணி வருது. கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால தான் இதெல்லாம் நடக்குது. அந்த இடத்துலையும் தண்ணி வருது, அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த இடத்தையும் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான். மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் அந்த அவங்க சண்டை போட்ட உடனே வாக்குவாதம் பண்ணும்போது ஈசாக்கு அந்த துறவை அவர்களுக்காக விட்டு வேறு இடத்துக்கு போய் மறுபடியும் துறவை வெட்டுறான். அந்த இடத்துலையும் தண்ணி வருது. மறுபடியும் அங்கேயும் வந்து சண்டை போடுறாங்க. இப்போ 4வதாக ஒரு இடத்துல போய் துறவை வெட்டுறான். அந்த இடத்துல தண்ணி வருது. ஆனால் இப்போது யாரும் அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணலை. அந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான், இந்த துறவுக்கு பேர் வந்து ரெஹோபோத் அப்படின்னு பேர் வைக்கிறான். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக இருப்பார். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நம்ம செய்யும்போது அவர் நம்ம கூட இருந்து அதை ஆசீர்வதித்து நம்ம பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கொடுத்த தேவன், அவனை ஐஸ்வர்யவானாக்கின தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து 100 மடங்கு உங்களை பெருக செய்வார். உங்களை ஐஸ்வர்யவானாக்கி மகா பெரியவர்களாக்குவார். இப்போது அவன் எந்த இடத்துலலாம் துறவு வெட்டுறானோ அந்த இடத்துலலாம் தண்ணி வருது. அந்த இடத்துலலாம் வந்து இவங்க சண்டை போட்டு அந்த துறவை அவர்கள் பிடுங்கி கொள்ளுகிறார்கள். அதனால் இவனும் ரொம்ப வாக்குவாதம் பண்ணாமல் அந்த துறவெல்லாம் விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறான். அந்த மாதிரி வேறு இடத்துக்கு போனதுனால அவன் வந்து குறைஞ்சி போல. அவன் எங்கெல்லாம் போய் துறவை வெட்டுறானோ அந்த இடத்துலலாம் அவனுக்கு நீர் ஊறுகிறது. இதை தான் இயேசு என்ன சொல்கிறாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. இவனிடத்துல வந்து வாக்குவாதம் பண்ணும்போது இவனும் ஈசாக்கும் வாக்குவாதம் பண்ணுறான். ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் பேச முடியாமல் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறான். ஆனாலும் எங்கே போனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு வெற்றியை தருகிறார். இன்றைக்கு ஈசாக்கை போல உங்களிடத்துல யாராவது இப்படி பிரச்சனை பண்ணி உங்களிடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், இயேசு சொல்வது போல விட்டு விடுங்க. அவங்க கூட வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டு உங்ககிட்ட இருந்து பிடுங்குகிறவர்களாக இருந்தால் அதை அப்படியே விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை, சிறந்ததை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. இவ்வளோதான்ப்பா என்னால் தர முடியும், இதுக்கு மேலே என்னால் தரவே முடியாது, என்னால் உன்னை இதுக்கு மேலே உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு ஒருபோதும் அவர் சொன்னதே கிடையாது.